என்னுடைய சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் உங்களை ஒரு விருதிற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொன்னபோது உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறேன். விளையாட்டுகளாக இருந்தாலும் பல பேருக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதுவரை எந்த விருதும் யாராலும் வழங்கப்பட்டது கிடையாது. ஆனால் முதலில் எனக்கு ஒரு விருது வழங்குவது என்று அண்ணன் முபாரக் அவர்கள் சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு ஐயப்பாடு கூட இருந்தது. ஆனால் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் ஒரு விருது கொடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதற்கு தகுதியுடனாக நான் என்னை உருவாக்கி கொள்வேன் என்ற காரணத்தால் தான் அதை நான் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் நான் இதுவரை பல உதவிகளை செய்திருக்கிறேன். கல்வியாக இருந்தாலும், குழந்தைகளை தத்தெடுத்து அவர்கள் வளர்வதற்கான அனைத்து உதவிகளை செய்வதாக இருந்தாலும், விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறேன், செய்து கொண்டிருப்பேன், செய்வேன். அதற்கு ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த விருதினை எனக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள்.